இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கசிமீர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவராகிய நமக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கிறது. மத்திய கிழக்கு ஆசியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போர் அபாயம் இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் ஈரான் மீது குண்டு மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். பதிலுக்கு ஈரான் அந்த மத்திய கிழக்கு ஆசிய பகுதி முழுவதிலுமே அவர்கள் வெடிகுண்டுகளை வீசி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 3வது உலகப் போர் தொடங்குமோ அல்லது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமோ என்கிற மிகப்பெரிய ஒரு பேரச்சம் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த அரசு தலைவர்களிடையே சுமூகமான ஒரு நல்ல முடிவோடு இந்த போர் நிறுத்தப்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவக்காலத்தில் இருக்கிற நாம் உடல் உறுத்தல்களோடு இறைவேண்டல் செய்து உடனடியாக இந்த பகுதியில் அமைதி திரும்ப இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். புனித கசிமீர், ஆம் அன்புமிக்கவர்களே, 13 வயதிலேயே அரசு பொறுப்பை ஏற்று 24 வயதில் இறைவனிடம் சேர்ந்த மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். போலந்து தேசத்தினுடைய அரச குடும்பத்தில் பிறந்த புனித கசிமீர் மிக இளைய வயதிலிருந்தே இறைவனால் தனிப்பெரும் வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் அறிவிலும் ஞானத்திலும் புனிதத்திலும் சிறந்து விளங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய தந்தையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பகுதிக்கு 13 வயதில் ஆட்சி பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையினுடைய நாடாக லித்துவேனியா அல்லது போலந்து என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே மிக சிறப்பான ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தார். புனிதத்தில் வாழ்ந்தார். திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் இந்த புனித கசிமீர் என்பவர். அன்புமிக்கவர்களே, 24 வயதிலேயே இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் செல்வமும் பணமும் புகழும் முக்கியமானதாக கருதப்படுகிற இந்த ஒரு காலச்சூழலில் அவர் அரசு பதவி என்பது மக்களுக்கு பணியாற்றுவதே, அரசராக இருப்பது புனிதத்துவத்தில் வளர வேண்டிய ஒரு அடிப்படை கடமையை கொண்டு இருக்கிறது. அரசராக இருப்பது மக்களின் தொண்டாற்றவே அப்படி என்கிற புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இந்த புனிதரை போல தாட்சியிலும் இரக்கத்திலும் சிறந்து விளங்க நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கிய பயணத்துல தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற ஒரு பகுதியை தான் நற்செய்தி வாசகத்தினுடைய முற்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இது நமக்கான பாடம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பயணங்கள், அவருடைய எண்ணம், சொல், சிந்தனை எல்லாமே எருசலேம் நோக்கி தான் இருந்தது என்பதை விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். எருசலேமில் அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? எருசலேமில் அப்படி என்ன ஆண்டவருக்காக காத்திருக்கிறது? அவமானம், காட்டி கொடுக்கப்படுதல், துரோகம், கடைசியில் கொடூரமான சிலுவை மரணம். இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அவருடைய எண்ணம், இயக்கம் எல்லாமே அந்த எருசலேமை நோக்கி தான் இருந்தது. அன்பு மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மனித வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட பயணம்தான். நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்வினுடைய கனவு, நம்முடைய வாழ்வினுடைய தேடல் எல்லாமே இயேசுவுக்கு எருசலேம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கைக்கு நிறை வாழ்வை நோக்கித்தான் இருக்கணும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களுமே நிறை வாழ்வை பரிசாக பெறுவதற்காக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் செய்தியாக பெறுகிறார். 2வது பகுதியில செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய மக்களுக்கு இயேசுவிடத்துல அரியணையில வலப்புறம் ஒருவருக்கும் இடப்புறம் ஒருவருக்கும் பதவி கேட்கிற ஒரு செய்தியைத்தான் வாசிக்கிறோம். அதன் பொருட்டு மற்ற சீடர்கள் இவர்கள் மீது கோபம் கொண்டார்கள் என்று 2வது பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு பதிலை தருகிறார். உங்களுள் தலைவராக இருக்க விரும்புகிறவர் முதலில் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்று சொல்லி கடைசி பகுதியில் இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தான் வந்தார் அப்படி என்று சீடத்துவத்தின் வாழ்வு அல்லது கிறிஸ்தவத்தினுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடைசி பகுதியில் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்வு தாட்சியோடும் பணிவோடும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கான நம்முடைய வாழ்வு என்பது தொண்டாற்றுகிற, பணிபுரிகிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் 2வது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். கடந்த ஆண்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற எங்களுடைய இல்லத்திற்கு கார்பென்ட்ரிக்காக மாணவர்களை அழைப்பதற்காக பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ள பல பங்குகளுக்கு, கிராமத்தில் இருக்கிற பங்குகளுக்கு நான்
பங்கு குருக்களை சந்திக்க சென்றிருந்தேன். அப்படியாக ஒரு கிராமத்து பங்கை நான் அடைந்த நேரத்தில் அங்கு பங்கு தந்தை இல்லை, வயல்வெளியில் இருப்பார், போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. முந்திரி தோப்புகள் நிறைந்த அந்த ஒரு பகுதியில் நான் போனேன். அங்கே போய் எனக்கு யார் ஃபாதர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அங்கே ஒரு 4-5 பேர் முந்திரி செடிக்கு வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோருமே லுங்கி கட்டியிருந்தாங்க, சாதாரண ஒரு பனியன் போட்டிருந்தாங்க. அங்கே போய், ஐயா வணக்கம், நான் ஃபாதர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன், பங்குசாமியாரை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே இருந்த 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர், ஃபாதர் உங்களை தான் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார். அந்த 4 பேரில் ஒருவராக இருக்கிறார் பங்கு தந்தை. அனுபவமிக்கவர்களே, ஒரு சாதாரண உடையோடு பணியாளர்களோடு பணியாளராக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். சிரிச்சுக்கிட்டே, வாங்க சாமி எங்கிருந்து வரீங்க அப்படின்னு பேச வந்தாரு. எனக்கு ஒரு நிமிடம் ஆச்சரியம். என்னுடைய மனக்கணக்கில் பங்கு ஃபாதர்கள்னா ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, அல்லது வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் என்னுடைய முற்சார்பு எண்ணமாக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்த்த காட்சி உண்மையாகவே எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தாலும் பிறகு வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியல்லவா இருக்க வேண்டும் பணியாளர்கள், இப்படியல்லவா இருக்க வேண்டும் பணி செய்ய வந்தவர்கள் அப்படி என்று எனக்கே வந்து அது ஒரு பாடமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில கூட பணி செய்கிற இடத்துல தாட்சியோடும் பொறுமையோடும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையை அது எனக்கு உணர்த்தியதாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த உதாரணத்தை சொல்வதற்கான காரணம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலக வாழ்க்கையில தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் வாழ்வதை விடுத்து, மற்றவர்களை எனக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை விடுத்து, தாட்சியோடும் எளிமையோடும் மற்றவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற அழகான பாடத்தை தான் சொல்லித் தருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே நிலை வாழ்வை நோக்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணத்துல நம்முடைய பயணம் என்பது தாட்சியான, எளிமையான, பிறரன்பு கொண்ட மற்றும் தொண்டாற்றுகிற ஒரு மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று ஒருவருக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.